கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர். மண்ணுறு வார்களும் வானுறு வார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர். மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர். மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர். மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் நெற்றிக் கண்ணுடைய சிவபெருமான். சூரியன் எல்லோருக்கும் ஒளி தருவது போல எல்லா உயிர்களிடத்தும் ஒரே சமமான அன்போடு நிற்கின்றான். எண்ணிலி தேவர் இறந்தார் எனப் பலர். தேவர்களும் நிலையற்றவர்களே. அவர்களுக்கும் தோற்றம், செயல்பாடு, மாற்றம் உண்டு. இறைவன் ஒருவனே நிலையானவன். மற்றனைத்து மாயா சக்திகளும் வரையறைக்குட்பட்டவை. மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. பூமியில் வாழும் மனிதர்களும் வானுலகில் வாழும் தேவர்களும் வெளிப்புற சக்திகளில் மயங்கி உண்மையான தலைவனை உணராமல் போகிறார்கள். அண்ணல் இவன் என்பது எல்லாவற்றிற்கும் காரணமான சுத்த சித்தம், பரம்பொருள் மற்றும் பேரறிவை குறிக்கும். நெற்றிக்கண் என்பது ஞானக்கண். அந்த ஞானக்கண் திறந்த போது காண்பது மனிதர்களையோ தேவர்களையோ அல்ல, அவற்றின் பின்னால் இருக்கும் ஒரே சித்தத்தை, உருவங்களை தாண்டி மூலத்தை அறி, சக்திகளை தாண்டி சக்தியின் ஆதாரத்தை அறி. அப்போதுதான் அண்ணலை அறிந்தவனாவாய் என்பதே இப்பாடலின் மையக்கருத்து.